உன்னை மீட்கும்படி ஆண்டவர் ரத்தத்தை உன் தலையிலிருந்து ஊற்றி இருக்கிறாரு. அவரை கொண்டு போய் வெளியே நிற்க வச்சுட்டு, அவரை கொண்டு போய் பாவத்தை நிற்க வச்சுட்டு, நீ செய்யற பாவத்தை இணைக்கப்படு. ரத்தம் அசுத்தமாய் கலக்கப்படுதே. இந்த ஆண்டவர் ரத்தம் அசுத்தமாக தேவன் விரும்பவில்லை. வேதம் சொல்லுது, அவர் ரத்தத்தை காலுக்குள்ள போட்டு மிதிக்கிறீங்க அப்படின்னு வசனம் எபிரேயர்ல தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லை. எவ்வளோ பிரசங்கம் கேட்குறோம், காதில் வாங்குறதில்ல, கேட்கறதில்ல, எல்லாம் கேட்டு இங்கேயே எதுக்கு போய் நமக்கு பிரச்சனை இங்கேயே வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சும்மா போயிடுறது. சில பேர் வருவாங்க பேக் எடுத்துகிட்டு, சாயங்காலம் மீட்டிங்னா மறுபடியும் பேக்கை தூக்கிட்டு வரதை நம்ம இங்கே வச்சுட்டு போகிறோமில்ல, அது மாதிரி பிரசங்கம் கேட்டு போகும்போது அடுத்த வாரம் பிரசங்கம் கேட்பார், மறந்துடுவோம்னு சொல்லி இங்கேயே பிரசங்கத்தில் இறக்கி வச்சுட்டு வந்த மாதிரியே போயிடுறது. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ரோமர் எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 30-32 வசனங்களை வாசிக்கும் போது சொல்லுது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமானாக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இவைகளை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அவர் நம்முடைய பட்சத்துக்கு யார்? உன்னை அழைச்சவர் அவர் தான், உன்னை பரிசுத்தமாக்கினவர் அவர் தான், அவர் பிள்ளையா மாத்தினவர் அவர் தான், அவரும் பட்சத்தில் இருக்கிறார். வேதாகமம் சொல்லுது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரையே கொடுத்துட்டார், இயேசுவையே. வாழ்க்கை சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, நிம்மதி இல்லையா, சுகம் இல்லையா, பலன் இல்லையா, ஆரோக்கியம் இல்லையா, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இல்லையா, வாழ்க்கையில போராட்டமா, சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, எல்லா காரியத்துக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு. சொல்யூஷன் பேர் என்ன தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். எத்தனை விசுவாசிக்கிறீங்க, பிலீவ் பண்றீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இயேசு கிறிஸ்து சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக கொடுத்தவர் மற்றது உனக்கு தரமாட்டாரா? ஏன் கையேந்திட்டு திரியிற? ஏன்